டெமி ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் வாழ்கிற இந்த இசைக்க வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து டெமி ஹியூமன்ஸை ரொம்ப நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேர்டோட ஹீரோ நேம் பார்த்திங்கன்னா பனாசா. ஸோ பனாசா பார்த்திங்கன்னா ஒரு வணிகர், ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெமின் ஹியூமன்ஸ் கூட வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இருக்கா வந்து அந்த டெமி ஹியூமன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ போதும், நீங்கள் வேலை செஞ்சல இடைவேளில் கொஞ்சம் சாப்பிடுங்க சொல்லிவிட்டு அவன் காசு வந்து கொடுக்குறான். ஸோ காசு கொடுத்த உடனே அங்கே இருக்க ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இவன் டெமி ஹியூமன்ஸுக்கெலாம் காசு கொடுக்குறான் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இந்த டெமி ஹியூமன்ஸ் வந்து காசு வந்து கொடுக்காம வந்து திருப்பி கொடுத்துறான். ஸோ வந்து மறுபடியும் வந்து அவன் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோ பனாசா. அப்புறம் ஒரு பொண்ணு வர, இவன் பிரிக்கும். இவன் வந்து சொல்கிறா, சரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க, இவர் வந்து ரொம்ப நல்லவர், ஸோ எடுத்துக்கோங்க சொல்லும் போதே அந்த டெமி ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து ஓகே நம்ம இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து அவங்க தேங்க்யூ சொல்லிவிட்டு பனாசா கிட்ட இவங்க வந்து போகிறாங்க சாப்பிட. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்க ஹியூமன்ஸ் பார்த்து ரொம்ப வியர்டாக பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, என்னண்ணா இவங்ககிட்ட நட்பாக பழக்கத்துக்கு கூட இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து உள்ளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கியூனியர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பனாசா பார்த்தீங்கன்னா கை ஏதோ ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் வந்து எங்கேயோ வந்து ஒரு டெலிபோர்ட் ஆகிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உடனே வந்து கியூன் வந்து திரும்பி பனாசான்னு சொல்லும் போது பனாசா வந்து காணாமல் போயிடுறான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து பனாசா பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு உலகத்துக்கு ஒரு அனதர் வேர்ல்ட் இசைக்காக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பனாசா வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்ச உடனே பார்க்கும்போது அவன் வந்து எங்கே இருக்கான் வந்து அவனுக்கே தெரியல. ஸோ அவனை சுற்றி எல்லாருமே சர்க்கிளாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு வயசான ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன் அப்படி வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனாசா, இல்லை நான் எப்படி இங்கே வந்தேன், நீங்கள் எப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் தப்பாக இடத்துக்கு வந்துட்டேன், சாரி அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்றும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் வந்து கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு வணிகரை தான் சொல்கிறான். அதுக்கு அந்த கிழவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா நீதான்ப்பா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரன், நீங்கள் தான் என்னோடய வீரன் அப்படி வந்து சொல்கிறான் வந்து. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேலை செய்கிற வந்து பணிப்பெண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு மிரர் மாரி இருக்குது. ஸோ அதில் வந்து கை வைப்பா அப்படி வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க பனிப்பெண் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக அந்த கிறிஸ்டல் கல் வந்து பனாசா முன்னாடி வைக்கிறா. ஸோ வச்ச உடனே இது வந்து இப்படி தான் வந்து தொடணும்னு சொல்லிட்டு உங்களோட கைகளாலே இந்த வந்து கிறிஸ்டலை வந்து தொடுப்பா வந்து பனாசா கிட்ட வந்து அந்த சர்வன்ட் லேடி வந்து சொல்கிறா. ஸோ அவனும் வந்து கையை வைக்கிறான். ஸோ வச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து ஆகுது, ஒரு மாதிரி வெளிச்சம் வந்து இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எண் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரனால் மட்டும்தான் படிக்க முடியும், அப்படி ஒரு கடவுளாக நிறைந்த சக்தி கொண்ட இந்த ஸ்லைடை வந்து படிக்கணும் வந்து சொல்கிறாங்க. இவனும் வந்து படிக்கிறான். இது என் உலகத்துலேயே வந்து இது இருக்குதே நார்மலாக வந்து சொல்கிறான். அந்த லேடி வந்து சொல்கிறா, இது வந்து தெய்வ வெளிப்பாட்டின் வந்து எண் கிடையாதே, இது வந்து ஒரு நார்மலாக என்னாச்சு, இவன் வந்து வெளிப்படுத்தவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாவ. ஸோ அதை பார்த்து வந்து ஓ மை காட், இவன் பார்த்தீங்கன்னா நார்மலாக மனுஷன் மாதிரி தான் இருக்கானே, இவன் வந்து மாவீரன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பனாசாவும் இதே தான் நானும் சொல்கிறேன், நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க இன்னொரு வீரன் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த மந்திரத்தை படித்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவன் கொடுத்துருக்க எல்லாமே அந்த கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எண் அந்த விகிதம் வந்து அவன் படிச்சுதாகவும். ஸோ எல்லாருமே அவன் பின்னாடி வந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், ஓஹோ ஸோ பனாசா பார்த்து ஸோ இவன் தானா சொல்லிவிட்டு நான் தான் வந்து இப்போ நீங்கள் சொன்னம்மா வீரன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ரொம்ப புகழ்ந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பனாசா வந்து என்ன கொஞ்ச நாச்சும் கவனிக்கிறீங்களா, ப்ளீஸ் கேளுங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரசர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்க இந்த பையன் தான் நம்மளோட மாவீரன் அப்படின்னு வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் வந்து கொண்டாடுறாங்க, ஓ நம்ம மாவீரன் இவன் தான் சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. இதை பார்த்து பனாசா வந்து நான் யாரும் சொல்கிறதும் வந்து யாருமே கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். மேலே வந்து வித்தியாசமாக வந்து பறந்துட்டு இருக்கு. ஓ இதுதான் இந்த வேர்ல்டோட மந்திர
உலகமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, நான் வந்து அனதர் வேர்ல்டில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் என் வேர்ல்டுக்கு போனால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேர்ல்டுக்கு போகிறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ இவனை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு இப்போ எல்லா வீரர்களும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பனசா வந்து உள்ளுக்குள்ளே சோகமாக சொல்லிக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இவனை நிற்க வைக்கிறாங்க. ஸோ அரசர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வேலை செய்கிற வந்து சொல்கிறான், சாரி தம்பி, இனிமேல் உங்களால் உங்கள் வேர்ல்டுக்கு போக முடியாது. பனசா கிட்ட அரசர் வந்து சொல்கிறாங்க, இனிமே வந்து உலகத்துக்கு போக முடியாது, நீ போகிற உலகத்தோட அந்த வழி பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ சாரி, இனிமேல் நீ டெலவஸாக ஒரு காட்டில் தான் நீ வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அதுக்கான நாங்கள் ஏற்பாடு வந்து செஞ்சுருக்கோம், நீ வந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா டெமி ஹியூமன்ஸ் கிட்ட வந்து பேசுகிறான், ஏன்னா நீங்களும் வந்து ஸ்லேவாக வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த டெமி ஹியூமன்ஸ் வந்து, சாரி தம்பி, நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஆனால் அதுக்கான வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதுக்குன்னு நீ சொல்கிற மாதிரி ஸ்லேவெலாம் கிடையாது, உன் உலகத்தில் அப்படி, என் உலகத்தில் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பனசா வந்து சொல்கிறேன், என் உலகத்தில் வந்து டெமி ஹியூமன்ஸை ரொம்ப வந்து ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதனால் நான் கேட்டேன் அப்படின்னு வந்து பனசா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து டெமி ஹியூமன்ஸ் வந்து இல்லைப்பா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறான்னா பனாசா வந்து, ஓஹோ அப்படியா, ஸோ எங்கள் ஊர்லேயே அப்படி தான், வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த இடத்த பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா வந்து கேட்குறான். ஸோ கேட்கும்போது அந்த டெமி ஹியூமன்ஸ் வந்து உடனே கதை வந்து மூடிடுறாங்க. பிகாஸ் நீ வந்து ரொம்ப பேசுகிற போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கம்முனி இருப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பனசாவும் பேசாமல் அவனோட வேர்ல்டுக்கு நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கான். ஸோ வந்து நாட்கள் போகுது, நைட்டாகுது, பகலாகுது, அவன் தூங்குறான். பனாசா வந்து இருக்கத்தை எல்லாமே கொடுக்குறாங்க, தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து அவனுக்கு வந்து அந்த காட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே இந்த டெமி ஹியூமன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா விடியுது. ஸோ விடிந்தவொடனே தான் அவன் வந்து டோர் லாக் வந்து அன்லாக் பண்ணுறான். ஸோ டெமி ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவன் வந்து சொல்கிறான், இது வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஸோ எவ்வளோ தூரம் உன்னால் போக முடியுமோ போயிரு, இந்த டெலவஸா காட்டில் மட்டும் நீ இருக்காத, ஏன்னா வந்து இங்கே இருண்ட இராணுவம் இருக்குது, இந்த நீ வச்சுக்கோ, இது வந்து அரசர் வந்து கொடுத்துருக்காரு, இது உனக்கு யூஸ் ஆகும், இதில் ஃபுட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். வந்து உனக்கு எதனா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோ, கூடிய சீக்கிரம் இந்த இருண்ட இராணுவத்துலேருந்து தப்பிச்சு போயிரு, இந்த இடத்துல வந்து இருண்ட இராணுவம் வந்து இடத்த வந்து ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இவன் இது என்ன கொடுத்துருக்கானே, என்ன இருண்ட இராணுவம் எனக்கு புரியலையே சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான். சரி, உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்க அந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பேசுது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட அனிமேஸில் வந்து நீங்கள் இதுமாதிரி பார்த்துருப்பீங்க. லைக் இது ஒரு ஏஐ மாதிரி தான். ஸோ அவனோட மந்திர சக்தியே அவனுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்து கொடுக்குது. ஸோ வால் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜெல்லி டைப்பில் ஒரு லைக் ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இதே மாதிரி என்னோடய உலகத்துலேயும் இருக்கே, இங்கேயுமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவன் பின்னாடி திரும்பத்துக்குள்ளேயே அது அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அவன் வால் வச்சு அவன் அட்டாக் பண்ணும்போது அதை வந்து அழிச்சிட்டான் அவன். ஸோ அழிச்சு பார்த்தவொன்னே தான் தெரியுது இந்த காடு எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். பட் அவனோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேதமாயிடுச்சு. ஸோ என்னடா இது, ஒரே யூசேஜில் இந்த ஸ்வாட் வந்து இவ்வளோ புட்டிச்சே அப்படின்னு வந்து சொல்கிறான். வந்து கேட்கும்போது உங்களோட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா குறைவாயிருச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சிம்பிள் வித்தியாசமாக இருக்குது வந்து அவன் வந்து சொல்லிக்கிறான். அது ஒரு மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் குரல் வளமாக பேசட்டா இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டா அப்படின்னு வந்து கேட்குது. நீ பேசுமா, நீ பேசு தாயே அப்படின்னு வந்து பனசா வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் ஓகே, உங்களோட கட்டளைப்படி அப்படி நிறைவேற்றும் அப்படின்னு வந்து சொல்லிடுது. பனசா வந்து அந்த மந்திரத்துக்கிட்ட கேட்குறான், என்ன இது, எதனால் அது வந்து என்னை தாக்கிச்சு, அதுவும் ஒரே ஸ்வாடால் நான் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும் போது, நீங்கள் வச்சுருக்க இந்த பை தான் காரணம், இந்த பையில் இருக்க அந்த சக்தியால் தான் அது ஈர்க்கப்பட்டு உங்களை அழிக்கிறதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த பையில் இருக்க அந்த மந்திரம் வந்து நீக்கணும் வந்து சொல்லும்போது, நீ உன்னால் முடியுமான்னு சொல்லும்போது, என்னால் முடியும்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் வந்து அந்த பையிலேருந்து நீக்கிருச்சு. ஸோ உடனே வந்து நம்ம பனாசா வந்து, ஓ எதுக்கு என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க, என்னை கொல்றதுக்கு எதுக்கு இவனுங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு வெளியே போகிறான். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அவனோட மந்திரம், இந்த தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க. பனாசா வந்து, நான் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, கொஞ்சம் வழி விட்றியான்னு சொல்லும்போது, இல்லை இது வந்து மேலசேத்தியால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். மேலசேனா அப்படின்னா என்ன பனாசா கேட்கும்போது, இது வந்து பேய்களால் உருவாக்கப்படும் அந்த மேலசேத்தால் தான் மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து இருக்க முடியாது, அது அவங்களோட உயிரே எடுத்துரும். ஸோ இங்கே மேலசேம் இருக்குது, ஸோ உங்களால் அந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுது. நம்ம மனசை வந்து எவ்வளோ மந்திரம் இருந்தாலும் இப்போ ஓகே, கொஞ்சம் யூஸ் பண்ணி இதில் இருக்க மேல்சியத்தை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். சரி ஆக்கட்டுமா அப்படின்னு வந்து எஸ்ஸா நோவா கேட்குது. சரி பண்ணுன்னு சொல்லும் போது, ஸோ அது என்ன பண்ணிடுதுன்னா அவனோட மந்திரம் பார்த்திங்கன்னா இந்த அந்த இடத்த ஃபுல்லாக அந்த மேல்சியத்தால் நிறைந்திருந்த காற்றுகளுக்கு எல்லா மேல்சியத்தையும் வந்து அடிச்சிடுது. ஸோ வந்து புதுசாக வந்து மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு மனசை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறான் வந்து. உடனே பார்த்து மந்திரம் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட நிலை வந்து அதிகரித்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவனோட லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ஆகிட்டே வருது. மனசை வந்து கொஞ்சம் நிப்பாட்டியா, கொஞ்சம் ப்ளீஸ்னு வந்து கத்துறான் வந்து. அந்தளவுக்கு அவனோட பவர் வந்து லெவல் அதிகரிச்சிருக்கு இதனால். இப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ஒரு சீனை கட்டுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட அரசரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது தப்புப்பா, நீங்கள் எப்படி அந்த மனுஷனை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களோட உலகத்துக்கே நீங்கள் அனுப்பாமல் அந்த ஆபத்தான டெலவேசா காட்டுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு வந்து இவ ரொம்ப பாவமாக வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா. சொல்லும் போது, பிரின்சஸ் நீ கம்மடி ஏறியது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லும் போது, உடனே வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து வரான், ஒரு வீரர் வந்து இந்தமாரி வந்து ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவீரன் வந்து ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இப்போ ரீசெண்டாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓ நான் செலக்ட் பண்ண அந்த மாவீரன், அந்த எல்லோ கலர் முடி வச்ச அந்த மாவீரனாக தான் இருக்கும் வந்து அரசர் வந்து ரொம்ப ஜாலியாக தற்பரமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அவர் வந்து வடத்தெற்குக்கு போயிருக்காரு, இது பார்த்திங்கன்னா வேறு காட்டிலேருந்து வந்திருக்கு, நீங்கள் சொல்கிற வந்து அவரால் ஏற்படலை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பனாசா வந்து சொல்கிறான், என்னோட லெவல் வந்து அதிகரிச்சிருக்குது, நான் எந்த அரக்கனையும் நான் கொல்லலையே, அப்படி இருந்து எப்படி ஏறிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ இந்த வேர்ல்டில் இப்படிலாம் பண்ணுமா கூட லெவல் சேருமா என்ன, சக்தி யூஸ் பண்ணால் லெவல் சேருமா அப்படின்னு வந்து கேட்குறான். இதுக்கு சிம்பிளுக்கு எனக்கு எந்த அர்த்தம் தெரியல, இது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், இதுக்கு என்ன அர்த்தமே எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். நம்ம பனாசா வந்து கேட்குறான், என் மந்திரம் எந்த லெவலுக்கு வரைக்கும் இருக்குது, எவ்வளோ இருக்குது கேட்கும்போது, ஸோ வந்து அது உடனே வந்து காட்டுது இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே இந்த மந்திரம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக வந்து பார்க்குறான். ஓகே, என்னால் எங்கேயும் இருக்க முடியாது, என்னால் நகரத்துக்கும் போக முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா வருது. ஸோ வந்து அந்த மந்திரம் வந்து சொல்லுது, ஸோ உருமாற சக்தி இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ ஓகே, இப்படி நம்ம உருமாறலாமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது ஓகே தான் சொல்லும்போது, உங்களோட பாலினத்தை வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணாக வந்து கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு, ஒரு லேடியாக வந்து மாறிடுச்சு. ஓ மை காஷ், இந்த ட்ரெஸ்லேயே நம்ம போகிறோம், ஐயோ கடவுளே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் மாத்திரியாமா, எனக்கு நானாக இருக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி, சிச்சி என்னால் இந்த பொண்ணு வேஷத்துலாம் இருக்க முடியாது, நான் ஒரு பையன் வேஷத்தில் இருக்கணும்னு சொல்லும்போது ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாய் ஃபார்மாக சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே இருக்குது, பட் அவனோட ட்ரெஸ் ஃபார்ம் மட்டும் மாறி இருக்குது. ஸோ வந்து மனசா வந்து சொல்கிறான், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பழையபடி வந்துட்டேன், ஸோ இனிமேல் என்னால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இப்போ நான் எப்படி நகரத்துக்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு வழி இருக்குது வந்து மந்திரம் வந்து சொல்லுது. அப்படியா சொல்லும் போது டெலிபோர்ட் பண்ணி சிட்டி சைடுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சிட்டி அறைவுக்கு வந்துடுறான். ஸோ வந்தவொடனே பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான், ஓ என்னால் டெலிபோர்ட்லாம் பண்ண முடியுமா, பரவாயில்லையே, என் மந்திர சக்தி இந்த அளவுக்கு ஹையாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இப்படி இருக்க என்னால் என்னோடய பழைய உலகத்துக்கு போக முடியும் தானே சொல்லிட்டு என்னை உடனே வந்து என்னோடய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லும்போது எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப சேடாக ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் பனாசா என்னவோ நடக்கட்டும், பட் இந்த வேர்ல்டில் நம்ம வாழணும்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் மணி தேவைப்படும், ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுமே, ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு சிட்டி சைடுக்கு வாக் போகிறான்.
என்னதான் பரவாயில்ல, இந்த நகரம் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த இசக்கா வேர்ல்டு கூட நம்ம வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. பட் நம்ம இந்த வேர்ல்டில் எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சு செய்யலாமா இல்லை சாகசம் பண்ணி சம்பாதிக்கலாமா யோசிக்கும் போது சாகசம் பண்ணலாம் சொல்லும் போது நம்மளோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகச மையத்துக்குள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த வணிக சாகச கூட்டத்துக்கு வந்து நம்ம பனாசா வந்து வந்துடுறான். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இந்த லேடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவன் வந்து டோக்கன் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிறதுக்கு முதல்ல உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவா பனாசா சொல்கிறதுக்கு முன்னாடி சரி அவனோட டாக் நேம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூ வந்து சொல்லிடுறான். ஸோ என்னோடய பேர் வந்து அதுதான் வந்து சொல்லும் போது சிரிச்சிட்றான் வந்து. சரி ஓகே சொல்லும்போது தேங்க்யூ நீங்கள் சொன்னதுக்கு இதுதான் அவங்களோட என்ட்ரி கார்டு அப்படின்னு வந்து கொடுத்துறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அவனோட என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தும்போது இவன் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பனாசை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டும் போய் ஒரு ஹெல்ப் கேட்டுருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா டெலாவசா காட்டுக்கு நான் போகணும், யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ், என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மக்கள் டெமி ஹியூமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீ சொல்கிற அளவுக்குலாம் அங்கே யாருப்பா போவாங்க, அங்கெல்லாம் நீ போக முடியாது பாப்பா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸு, நீ என்ன அங்கே போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. வந்து எங்களுக்கு தெரியாது சாரி அப்படி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பனாசா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு ஓகேனா நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து டெலிபோர்ட் தெரியும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து பனாசா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிஜமாவா என்னை அங்கே கூட்டிகிட்டு போவீங்களா அந்த டெலாவசா காட்டுக்கு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற இந்த டிமி ஹியூமன்ஸும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா அவன் ஒரு சாதாரண மனுஷன், இவனால் எப்படி டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும், அந்த அளவுக்கெல்லாம் மாவீரன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் அவனுக்கு பனாசாவுக்கு ஒரு ஷாக் ஆகிடுதான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில பேர் வராங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அரச வீரர்கள் சொல்லிட்டு தன்னை எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த எல்லோ கலர் வச்சுக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் பேலி ரோஸாவும், ஸோ நான் வந்து அரச போர் வீராங்கனின்னு சொல்கிறா, அவரோட இன்ட்ரக்ஷன் சொல்கிறா. சொல்லும் போது நீ எப்படி வந்து டெலிபோர்ட் பண்ண முடியும், நீ வந்து மந்திரவாதி கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ ஒரு மாவீரனும் கிடையாது, நீ எப்படி வந்து பண்ணலாம், என்ன நீ ஒரு கொள்ளைக்காரனா, இல்லை நீ வந்து கொலைக்காரனா, இல்லைன்னா வந்து சின்ன பொண்ணுங்கள்லாம் கடத்திட்டு போய் வசியம் செய்கிறவனா வந்து தரம் மாதிரியாக வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ கொஷின் கேட்கும்போது சாரி நான் ஒரு நார்மலான ஒரு சாகச வீரர், ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ பெனாரோசாவும் அந்த வீரர்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து சொல்கிற பெலரோசா வந்து ஓகே இந்த இடத்துல நீ டெலிபோர்ட் பண்ணு, நீ டெலிபோர்ட் மட்டும் பண்ணலன்னா நாங்கள் வந்து உன்னை கொன்றுவோம், நீ பொய் சொல்கிறியா இல்லை உண்மையை சொல்கிறியான்னு அப்படி பார்க்கறதுக்காக அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் டெலிபோர்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லும்போது இவனோட சக்தி யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. இது என்ன இடம் சொல்லும் போது அங்கே ஒரு பொண்ணு ஆமாம் இது வந்து டெலாவசா காடு தான், இவன் நம்ம வந்து உண்மையாகவே கூட்டிகிட்டு வந்துட்டான் சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு மாவீரர் தான், நீங்கள் ஒரு மந்திரவாதி தான், நிஜமாக நீங்கள் டெலிபோர்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி வந்து சொல்லிடுறா. அதுக்கு பனாசா வந்து சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஒரு நார்மலான சாகச வீரர் தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து பெலரோசா வந்து சாரி ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு தலை வணங்குறா. எல்லாருமே தலை வணங்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மாவீரர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மலேசியா அந்த வாசனையே காணுமே, இந்த காடு ஃபுல்லாக அது சூழ்ந்திருக்கும் வந்து சொல்லும் போது இங்கே காணும் சொல்லிட்டு ஏக்கத்தோடு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இல்லை உடனே வந்து சொல்லும் போது அந்த மந்திரம் வந்து என்ன சொல்லுன்னா பேய்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் உங்களோட ரகசியத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்லும் போது அவன் ஸ்டாப் ஆயிடுறான். உடனே நம்ம பெலரோசா வந்து வீரர்களே கொஞ்சம் நவருங்க, உங்களை நான் காப்பாற்றணும், நீ வந்து யாருன்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து இந்த பொண்ணை வந்து கேட்குறா. சின்ன பொண்ணு நீ யாருன்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அவங்களோட வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க பொசிஷனுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதுக்காக அட்டாக் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ வந்து நீ யார் உண்மையை சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறேன். இங்கே யாருமே வந்து டெலாவசா காட்டுக்கு வந்து வரமாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, நீ தான் வந்து கேட்டுட்ருக்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் உழவு பார்த்துட்டு இருக்கோம், நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லும்போது உன் உண்மையான ஃபார்முக்கு வந்துரு அப்படின்னு வந்து அந்த பொண்ணை நோக்கி எல்லாருமே வெப்பன்ஸ் வந்து காட்டி ரெடியாக வந்து நிற்கிறாங்க. அந்த அரசு போர் வீரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க
ரொம்ப நாள் வந்து இவனை நான் கண்காணிச்சிட்டு இருக்கோம். டெல்லாவசா காட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு அவன் முன்னாடி எல்லாரும் வெப்பன்ஸோட ரெடியாக நின்றுருக்காங்க. ஸோ எல்லோரும் பதிலுக்காக காத்திருக்கும்போது தான் அவள் ஒரு டெவிலிஷான ஒரு ஸ்மைல் வந்து சிரிக்கிறா. ஓ, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்க போல், என்கிட்ட இவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து இவள் பேசுகிறா. பேசும்போது அவளோட ஃபார்முக்கு வந்து அவள் வந்துட்டு இருக்கா. ஸோ அவளோட கை கால் எல்லாமே வந்து ஒரு கொடூரமான ஒரு டீமனாக வந்து மாறுது. எல்லாரும் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க. என்ன இவள் சின்ன பொண்ணாக இருந்துட்டு இந்த அளவுக்கு பெருசாக ஒரு டீமன் ஃபார்ம் ஆகிறாளே அப்படின்னு எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. நான் தான் வந்து ஃபென்ட்ரெஸ், என்னோடய பிரதர் தான் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்க கண்காணித்துக்காக. எனிமீஸ் எல்லாம் எங்களுக்கு இரையாக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்கள கடிச்சு கதற போகிறேன் அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்கிறான். எல்லோரும் பார்த்த உடனே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு இவன் உடனே அந்த மெலாஷியோ அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறா. எல்லாரையாலும் முடியல, நீ வந்து நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லரோசா வந்து சொல்கிறா. உடனே அந்த ஃபென்ட்ரெஸ் அந்த பேய் பார்த்தீங்கன்னா, நீ வந்து மலேசியத்தால் நீ வந்து அட்டாக் பண்ணலே அப்படின்னு வந்து சொல்கிறா வந்து பனாசா கிட்ட. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியாக அவனை வச்சுக்கிறேன் வந்து சொல்லும் போது இவனை தாக்க வரும்போது எப்படியோ வந்து பனாசாவும் பெல்லரோசாவும் தப்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து ரொம்ப சக்தியாக தான் இருக்க, பட் என்னோட குறி எப்போவுமே தப்பாதுரா, இந்த ஃபென்ட்ரெஸோட குறி வந்து பனாசா கிட்ட வந்து சொல்கிறா. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா பனாசா வந்து இவங்க எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி உடனே சங்க டவுனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லும்போது எல்லாருமே வந்து டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. ஸோ பனாசாவும் இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஓகே, நீ எல்லாருமே தப்பிக்க விட்டுட்டு இப்போ நீ மட்டும் மாட்டிக்கிட்டே வந்து சொல்கிறா. நம்ம பனாசா வந்து சொல்கிறா, இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் புரியல, எதுக்காக வந்து என்னை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரன் வந்து எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. பட் என்னால் வந்து சாக முடியாது. ஸோ என்கிட்ட இருக்க எல்லா மந்திரத்தையும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன், உன்னை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை இது வரைக்கும் முடிக்கிறாங்க.